அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 31ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் தான். இதே மாதிரி டிஸ்க்ளைமர் மட்டும் நம்ம சொல்ல நம்ம உண்மையிலேயே நம்ம சேனல் ஒன்லி இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன், அதையும் இன்றைய இன்ஃபர்மேஷன், டுடேஸ் இன்ஃபர்மேஷன். தெர் இஸ் நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ஸோ செபிஜி ப்ளீஸ் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் எந்த இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறோம், நோ ரெக்கமெண்டேஷன். அதுமாதிரி இந்த இன்ஃபர்மேஷனில் தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டை தகவலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு செபிஜியை கூப்பிட்டேங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறது ரிசல்ட்டு டிவிடெண்டே போனஸு ரிசல்ட்டு டிவிடெண்டே அப்கமிங் போர்டு மீட்டிங் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஆல் இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 1188 கோடிக்கு விற்றுருக்காங்க ஓவரால். அதே டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2232 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் பை பண்ணுறாங்க, எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் செல் பண்ணுறாங்க, டிஎஸ் வழக்கம் போல் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க மார்க்கெட்டில். இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட். 169 ரூபா கரண்ட் பேஸு, 112 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல பார்த்தீங்கன்னா 6000% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட். 991 ரூபா கரண்ட் பேஸு, 1401 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 39% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் இம்பிடெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சனால நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து டவுனாக இருக்குது. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ. கிராஸ் என்பிஏ 2.11 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.25 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.64 இருந்தது, இப்போ 0.68 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிசல்ட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபேவரட்டான பேங்க் கர்நாடகா பேங்க் லிமிடெட். 192 ரூபா கரண்ட் பேஸு, 284 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இபிடெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் வீழ்ந்திருக்கு, இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் உள்ள வேரியேஷன். போன வருஷம் அந்த அதர் இன்கமுக்கும் இந்த வருஷம் அதர் இன்கமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அதுமாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜினும் கொஞ்சம் டவுனான மாதிரி தெரியுது. பட் கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. 3.21 இருந்தது, இப்போ 3.11 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.46 இருந்தது, இப்போ 1.39 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது டவுனாக இருக்குது கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்டு. பந்தன் பேங்க் லிமிடெட் 151 ரூபா கரண்ட் பேஸு, 426 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 42% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வருஷம் 3 பேங்குமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்ரேட்டிங் ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. மற்ற கம்பெனிக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின், இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சிங் மார்ஜின், ஏன்னா இவங்க கடன் கொடுத்து தான் வாங்குறாங்க. ஸோ ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் பெரிய லாஸ், அதாவது ஒப்பீடு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்றபடி 426 கோடி பந்தன் பேங்க் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏல பெரிய மாற்றம் இல்லை. கிராஸ் என்பிஏ போன குவார்ட்டரில் என்ன இருந்துச்சு 4.68, அதே அப்படியே 4.68 தான் இருக்குது. நெட் என்பிஏ மொத்தம் 1.29 இருந்தது, இப்போ 1.28 குறைஞ்சிருக்கு, கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 66 ரூபா கரண்ட் பேஸு, 66 கோடி ப்ராஃபிட். எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ஒப்பீடு பார்க்கும்போது அந்த வீழ்ச்சி. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 67% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. 2.95 இருந்தது, இப்போ 2.97 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. 0.97 இருந்தது, இப்போ 0.96 குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ரிசல்ட்டு. ஸோ நம்ம பார்த்த 4 பேங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசல்ட் டவுனாக தான் இருக்குது. டாக்ஸ்மாக்கோ ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் 197 ரூபா கரண்ட் பேஸு, 76 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 151% வந்திருக்கு. ஸோ இயரில் மட்டும் பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. கோட் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இயரில் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் லிமிடெட் 604 ரூபா கரண்ட் பேஸு, 853 கோடி ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டை பார்த்தோன்னா என் கண்ணால் என்ன நம்ப முடியல. 2 தடவை திருப்பி செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே 853 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, அதர் இன்கமில் எதுவும் வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல் அதர் இன்கம் தான். மற்றபடி அதர் இன்கமும் பெருசாக வரல. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை யூபிஎல் போஸ்ட் பண்ணி இன்றைக்கி 6% உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணமும் இந்த ரிசல்ட் தான், வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட் 303 ரூபா கரண்ட் பேஸு, 190 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 20% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். வேதாந்தா லிமிடெட் 440 ரூபா கரண்ட் பேஸு, 4876 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 70% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க வேதாந்தா. பட் குவார்ட்டரில் 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வழக்கமாக டிவிடெண்ட் தருவாங்க, பட் போன டிசம்பர்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த டிவிடெண்ட் கொடுக்கல. ஸோ மேற்கொண்டு ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், ஏன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி ஒருத்தம் தான்.
குஜராத் மினரல்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கார்பரேஷன் 322 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 148 கோடி ப்ராஃபிட்டு ஈவன் இயரில் 26% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஈவன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க குஜராத் மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். குவார்டரில் 11% வந்திருக்கு. ஜூபிலண்ட் ஃபர்மாவா லிமிடெட் 974 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 101 கோடி ப்ராஃபிட்டு ஈவன் இயரில் 52% வந்திருக்கு. சேல்ஸ் ஒரு 10%, ஒரு நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ ஈவன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஜூபிலண்ட் ஃபர்மாவாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் லிமிடெட் 116 ரூபா கரண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15 கோடி என்னமோ 14 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இயரில் 509% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 3 கோடி என்னமோ லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நல்லா ப்ராஃபிட்டு. ஸோ ஈவன் இயரில் ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட். குவார்ட்டரில் பார்த்தாலுமே 48% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை எக்ஸ்சேஞ்ச் என்ஜிங் சொல்யூஷன் லிமிடெடும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1743 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 2913 கோடி ப்ராஃபிட்டு ஈவன் இயரில் 14% வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சன் ஃபார்மா. அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க 10 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 6% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 6 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் வந்து 20 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். நெஸ்லே இந்தியா லிமிடெட் 2313 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 696 கோடி ப்ராஃபிட்டு ஈவன் இயரில் 6% வந்திருக்கு. அதர் இன்கமும் வந்திருக்கு. நல்ல ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. இபிட்டா கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை நெஸ்லே இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 14 ரூபா 25 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 6%. ரெக்கார்ட் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 7 ஃபெப்ரவரி. பேமெண்ட் வந்து 27 ஃபெப்ரவரிக்குள்ளே 27 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் 262 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ONGC ஒரு டிவிடெண்ட் 2% கிட்ட வருது 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 27 ஃபெப்ரவரி. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க. அதுமாதிரி இவங்க நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ஈவன் இயரில். குவார்ட்டர்லையும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஒரு நார்மலான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ONGC. மேரிகோ லிமிடெட் 670 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 406 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இயரில் 5% வந்திருக்கு. குவார்ட்டரில் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈவன் இயரை மட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக மேரிகோ லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க 3 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் 6%. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 7 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்ச்சுக்கு அதுக்குள்ளே வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து எடிபிள் ஆயிலில் இருக்காங்க மேரிகோ லிமிடெட். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் 490 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 64 கோடி ப்ராஃபிட்டு ஈவன் இயரில் பார்த்தீங்கன்னா 69% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் 10% வந்திருக்கு. இது வந்து அதர் இன்கமில் உள்ள வேரியேஷன் தான். அதனால தான் ஒரு பெரிய வீழ்ச்சி மாதிரி தெரியுது. மற்றபடி கம்பெனி ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடைய ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டவுனாக தான் இருக்குது ரிசல்ட்டு. அதுமாதிரி 4 ரூபாயும் தராங்க டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4% வருது. ரெக்கார்டு எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 10 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட். ட்ரிவேணி டர்பைன் லிமிடெட் 670 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 2 ரூபா டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4%. ரெக்கார்டு வந்து 6 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க ட்ரிவேணி டர்பைன் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்கறது சிஎம் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 433 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 11 ஃபெப்ரவரி. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பெக்டர்ஸ் ஃபுட்ஸ் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட் 1474 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து 17 ஃபெப்ரவரி அறிவிச்சாங்கன்னா அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 25 பைசா லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. 2 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட் 4340 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 6 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து 2 வீலர்ஸில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் 25 ரூபா கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாக. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1532 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 6 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஷிப் பில்டிங்கில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் 3 ரூபா பைசா கொடுத்துருக்காங்க. நவம்பரில் 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு மேற்கொண்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா செபி ரொம்ப கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. நம்மளுக்கு வரதே ஒன்றுமே கிடையாது. அதையும் பிடிங்கி விட்டாலும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. NHPC லிமிடெட் 80 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா 40 பைசா கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில். யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 266 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 60 பைசா கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துக்கு 3 தடவை கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். எஸ்கார்ட்ஸ் குபுட்டோ லிமிடெட் 3626 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து 11 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து டிராக்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 18 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜூலையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்ன கொடுப்பாங்கன்னு தெரில. நேஷனல் அலுமினியம் கோ லிமிடெட் நல்கோ
222 கரண்ட் ப்ரைஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டார் அலுமினியமில் இருக்காங்க. போன வருஷம் ஃபெப்ரவரியில் ₹2 கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாக. நவம்பரில் ₹4 கொடுத்துருக்காங்க. ஜில்லட் இந்தியா லிமிடெட் 8601 கரண்ட் ப்ரைஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டான ரெக்கார்டு வந்து 19 ஃபெப்ரவரி. செக்டார் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரில் இருக்காங்க. போன வருஷம் ஃபெப்ரவரியில் ₹40 கொடுத்துருக்காங்க. ₹40 ₹45 அந்த மாதிரி ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் 11490 கரண்ட் ப்ரைஸ். 11 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரெக்கார்டு வந்து 20 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க. போன வருஷம் ஃபெப்ரவரியில் ₹60 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் ₹60 கொடுத்துருக்காங்க, ₹100 கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்துக்கோங்க, அதே மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் ₹664 கரண்ட் ப்ரைஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் இருக்காங்க. ₹1 இல்லை ₹2 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம அமிர்தாஞ்சன்லேருந்து. அடுத்து ஆர்ட்ஸான் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 178 61 கோடியே 54 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது சாதவ் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். லக்ஷயா பவர் டெக் லிமிடெட் ₹262 கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்ஐ கேட்டகரி 2 கோடியே 25 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது பவரிகா லிமிடெட். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் ₹460 கரண்ட் ப்ரைஸ். 26 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹499 கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்ஐ கேட்டகரி 116 கோடியே 80 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நிறைய கிளைண்ட்டு. மொத்த ஆர்டரோட மதிப்பு தான் அந்த மதிப்பு. சகஜ் சோலார் லிமிடெட் ₹482 கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்ஐ கேட்டகரி தான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், எஸ்எம்ஐ கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 கோடியே 34 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கோ லிமிடெட். இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ₹171 கரண்ட் ப்ரைஸ். 222 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது HPCL. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் ₹210 கரண்ட் ப்ரைஸ். 37 கோடியே 92 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது DC டெவலப்மெண்ட் நொய்டா லிமிடெட். அவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ காணொலி உங்களுக்கு